கொல்லிமலையில ஒரு நாள் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்க ஏறும்போது காலை வேளையில முள்ளுக்குறிச்சி வழியா ஏறுங்க. பாக்குற இடமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். நிறைய அண்ணாச்சி தோட்டங்களை பார்க்கலாம், மிளகு தோட்டங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய மலை கிராமங்கள் வழியா இந்த பாதை போகும். முதல்ல கொல்லிமலையோட உச்சி அடைஞ்சோடனே நம்ம அருவிக்கு போயிடுங்க. இந்த அருவியை நம்மளோட அருவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க காலையில 10 மணி வரைக்கும் கூட்டம் குறைவா இருக்கும். குடும்பத்தோட குளிக்கிறதுக்கு ஒரு ஏத்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அருவியில குளிச்சு முடிச்சுட்டு அடுத்ததா மலை பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க மாசி பெரியசாமி கோயிலுக்கு போவாங்க. அந்த மாசி பெரியசாமி கோயில் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அடுத்ததா அப்படியே கீழே இறங்கி எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போயிடுங்க. எட்டுக்கையம்மன் கோயில கொல்லிப்பாவை கோயில் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அடுத்து நேரா வண்டியை மாசிலா அருவியை நோக்கி விடுங்க. நீங்க மாசிலா அருவிக்கு போகணும்னு நினைச்சா போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியே வரைக்கும் போங்க. அங்க இருந்து நிறைய அழகான விவசாய நிலங்களை பார்க்கலாம். அழகா போட்டோ எடுக்கிறதுக்கு ஏத்த இடம் சொல்லலாம். அடுத்ததா அங்க இருந்து நேரா வண்டியை அரப்பளீஸ்வரர் சிவன் கோயிலை நோக்கி விடுங்க. அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில் சோழ காலத்திலே கட்டப்பட்ட அற்புதமான சிவன் கோயில். அப்படியே அதற்கு எதிர பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான அருவியான ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த அருவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 படிக்கட்டுகள் கீழே இறங்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ட்ரை பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நீங்க பெறலாம். நேரா வண்டியை சோலைக்காட்டுக்கு நோக்கி விடுங்க. சோலைக்காட்டுல பழங்குடி மக்கள் விற்கிற ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில போயிட்டு கொல்லிமலையில விளைவிக்கிற காய்கறிகளும் பழங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. இப்ப நீங்க கொல்லிமலையை விட்டு இறங்கும் போது 70 கொண்டை வீசு வளைவுல கொண்ட நாமக்கல் வழியா இறங்குங்க. கண்டிப்பா கொல்லிமலை பயணம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத பயணமா உங்களுக்கு இருக்கும். நன்றி.